வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பேஸ்டு க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ரெட் ஒயின் வச்சு நம்ம ரெட் ஒயின் ஜெல் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். எந்த ஒரு ஆயிலினஸும் நமக்கு தெரியாது, ஸ்டிக்கியாக இருக்காது, ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு க்ரீம் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வேர்க்காது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இந்த க்ரீம்க்கு இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த க்ரீமை நான் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட் வந்து இப்போது ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கவங்க நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ரொம்ப ஆயிலியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரையும் ஹைட்ரேட்டடையும் கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான், ஏன்னா அவங்க ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து மாய்ஸ்சரைசர் நார்மல் க்ரீம் பேஸ்டு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆல்ரெடி எண்ணெய் வலியும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால் தான் நம்மக்கிட்ட வந்து ஜெல் பேஸ்டு க்ரீம் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹைட்ரேட்டடும் மாய்ஸ்சரையும் ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில். அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து வாட்டர் பேஸ்டாகவும் இருக்கணும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து டிஎல் பேந்தனால். இதை வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட டெக்ஸ்சரை ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நியாசினமைட். நியாசினமைட் வந்து ஒரு ஸ்கின் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், ஸ்கின் கேர் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இது வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜொஜோபா ஆயில். ஜொஜோபா ஆயில் வந்து மினிமம் பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே லைட் வெயிட் ஆயில், ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். ஆயில் வலிகிற மாதிரி, எண்ணெய் வலிகிற மாதிரி வந்து ஃபேஸில் வந்து காட்டாது. ஸோ அந்த ரீசனுக்காக ஜொஜோபா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோ கேப்ரிலேட். இது வந்து ஒரு லைட் வெயிட் எமோலியன்ட். எமோலியன்ட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டாகவும் நல்ல மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கோ அந்த இன்க்ரீடியண்ட்டை எமோலியன்ட் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். நம்மளோட ஜெல்லை வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு க்ரீஸினஸோ இல்லை பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த கோகோ கேப்ரிலேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஹைலோரானிக் ஆசிட். இது வந்து மாய்ஸ்சரை நல்லா லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூவி டேமேஜ் நம்மளோட சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா செரமைட். செரமைட் வந்து ஹைட்ரேஷனை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அதன் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, ட்ரைனஸ் ப்ரிவெண்ட் ஆகுது, நம்மளோட ஸ்கின்க்கு மாய்ஸ்சர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் யூவி டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த செரமைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் அலன்டாயின். அலன்டாயின் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதன் மூலயமா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது கொலாஜன் ப்ரொடக்ஷன். அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். அதாவது நம்மளோட ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. அதன் மூலியமாக நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ். இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். மைக்ரோபியல் க்ரோத்தை க்ரோ ஆக விடாமல் தடுக்கிறது மூலயமா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணியிருக்கோம், கரெக்டாக ஸ்டெரைலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 year வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட் கெட்டு போகாமல் இருக்கும். பட் நம்மளோட கிளென்லினஸ் கம்மியாக இல்லை ஏதாவது ஸ்டெரைலாக இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டில் வந்து ஸ்மெல்லோ இல்லை கலர் சேஞ்சஸோ ஏற்படும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணால் இது 1 year வரைக்கும் நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாலி அக்ரிலேட் கிராஸ் பாலிமர் 6. இதுதான் வந்து நமக்கு ஜெல் பேஸ்டு வந்து தரக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்.
ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடோ எம்யூல்ஷன், அதாவது ஃபால்ஸ் எம்யூல்ஷன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட்டில் வந்து எல்லாமே வாட்டர் பேஸ்டு இன்க்ரீடியன்ட், ஆனாலுமே சில ஆயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆயில்ஸ் வந்து மினிமம் குவான்டிட்டியாக இருந்தாலும் அதுவும் நம்மளோட ப்ராடக்ட்டில் எமுல்சிஃபை ஆனால் தான் ஒரே ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா அது தனித்தனியாக பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு எமுல்ஷன் தேவை. அந்த எமுல்ஷன் ஸ்டெபிளைஸாக இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டு. சரி, இதுவுமே ஜெல்லிங் ஏஜென்ட் தானே, இதுக்கு பதில் நம்ம ஜாந்தன் கம்மோ கார்போமரோ ஆட் பண்ணலான்னு நீங்கள் நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அது ஸ்டேபிளாக நம்மளோட ப்ராடக்டை வைக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த ஜெல்லிங் ஏஜென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இந்த ஜெல் க்ரீமோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். வாட்டர் 17.4 கிராம், ஒயின் 15 கிராம், ஹைலூரானிக் ஆசிட் 2.5 கிராம், டிஎல் பேந்தனால் 0.75 கிராம், ஜோஜோபா ஆயில் 2.5 கிராம், கோகோ கேப்ரிலேட் 1.5 கிராம், செரமைட் 1.5 கிராம், அலன்டாயின் 0.15 கிராம், polyacrylate cross polymer 6 1 gram, niacinamide 7.5 gram, liquid germal plus 0.2 gram. இந்த ரெட் வைன் ஜெல் க்ரீம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன். அந்த பீக்கரில் நான் ஹைலூரானிக் ஆசிட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம டிஎல் பேந்தனாலும் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ஜோஜோபா ஆயிலும் கோகோ கேப்ரிலேட்டும் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் மெஷர் பண்ணும்போது நமக்கு சிலிக்கான் ஸ்பேச்சுலா இருந்தால் அந்த ஆயில்ஸை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே மற்ற ஸ்பேச்சுலா இருந்தால் ஆயில்ஸ் வந்து அந்த பிளேட்லேயே ஒட்டிக்கும். அது வந்து வாட்ச் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிளேட்டை. அடுத்தது அலன்டாயின் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நியாசினமைட் வாட்ச் கிளாஸில் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த ப்ரொசீஜருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்ம ஹீட்டிங் ப்ராசஸும் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 hours நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகும். நியாசினமைட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாலிஅக்ரிலேட் கிராஸ் பாலிமர் 6 வந்து 1 கிராம் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டரும் ஒயினும் ரெட் ஒயினும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் ஒயின் வந்து நான் ஆல்கஹாலிக்காக இருக்கணும். ஆல்கஹாலிக்காக இருந்தது அப்படின்னா அதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நீங்கள் அதை பாயில் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆல்கஹால்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ தட் நமக்கு வந்து ஆல்கஹால் இல்லாத ஒயினாக கிடைக்கும். நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம டிஸ்டில்டு வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஹைட்ரேட் ஆக விடணும். ஹைட்ரேட் ஆகிறதுக்கு வந்து இது மினிமம் ஒரு 5 hours எடுத்துக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 hours அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நம்ம அந்த அது என்னது பாதாம் பிசினி வந்து ஊற வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ஹைட்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் டிஸ்டில்டு வாட்டருமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 5 hours கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இப்போது இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே லம்ப் இருக்கனால நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டரை ரொம்பவே ஸ்லோ ஸ்பீடில் வச்சு தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட் இருந்தால் கூட நீங்கள் பிளெண்டரில் போட்டு அதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி திக்காக வேறு இருக்கனால நமக்கு பிளெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஜஸ்ட் அந்த லம்ப்லாம் வந்து உடஞ்சி மிக்ஸ் ஆனால் நமக்கு போதும். மற்றபடி ரொம்ப பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நுரையாக வந்துடும். ஸோ அது போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே ஒயிட்டாக ஃபோம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபோம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஒரு 24 hours அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த மாதிரி ஃபோம் இருக்கும் மேலே, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரெட் ஒயினோட கலர் மட்டும் தான் தெரியும், ஒயிட்டாக தெரியாது. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கைப்படாமல் பார்த்துக்கணும்.
இது வீடியோ பர்பஸ்ன்றனால நான் வந்து கையில் எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்றது. எந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸ்ட்ரா உங்கள் ஸ்கின் மேலே ஏதோ ஒரு லேயர் ஆஃப் க்ரீம் இருக்க மாதிரியே தெரியாது. ரொம்ப நல்லா குவிக்காக ஸ்கின்னோட அப்சர்வ் ஆயிரும். இதை 24 hours கழித்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போக ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.